வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 4 பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை இன்ச்சுக்கு ரவுண்டாக வெட்டிட்டு குக்கரில் சேர்த்திட்டேங்க. இந்த கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட்டும் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த 5 விசில் விடும்போது கேரட் நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் திறந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையால் உடைச்சா 2ஆக உடஞ்சிருந்தா போதும். அதுக்கு மேலே வெந்திருந்தாலும் நமக்கு தப்பு இல்லைங்க. எனக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. கேரட் என்னோடது கொஞ்சம் பெரிய கேரட்டுங்கிறதுனால இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வர போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இந்த கேரட் பார்த்திங்கன்னா கண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்ணுக்கு பாதிப்பு அதிகமாக வரும். நாம் அந்த கேரட்டை எந்தெந்த விதங்களில் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தந்த விதங்களில் நாம் கண்டிப்பாக சேர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இன்னொரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் அரைச்ச அந்த கேரட் கூளையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலைங்க, ஆஃபில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாம் காய்ச்சி வச்சுருக்கிற பால் 1/2 லிட்டர் இது கூட சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பால் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது நம்ம ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டிப்பாக பால் சேர்த்தணும். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் இப்போ அந்த கேரட்டில் சேர்த்துருக்கேன். மிக்சியில் நம்ம அடித்த கேரட் கூழ் கொஞ்சம் இருக்கும். ஸோ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகிடும். அதனால் இப்போது லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் சர்க்கரை பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா திரும்ப நான் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நல்ல சர்க்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால நான் பார்த்திங்கன்னா திரும்ப இன்னொரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-12 குங்குமப்பூ போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நட்ஸ் போட்டுட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாங்க. குங்குமப்பூ தான் இந்த கேரட் கீருக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கட்டாயம் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குங்குமப்பூ ரொம்ப நல்லது. இப்போ நட்ஸ் சேர்த்தியாச்சு. ஒரு கொதியும் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா கூலிங் ஆகிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் நீங்கள் குட்டீஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி மேலே நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே சில பேர் அஸ்கா சக்கரை வேணாம், நாட்டு சக்கரை தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலில் நீங்கள் நாட்டு சக்கரையை சேர்த்து கொதிக்க விடும்போது திரிஞ்சு போயிடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சக்கரை ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நம்ம ஆப்ஷனல் தான். நாட்டு சக்கரையா அஸ்கா சக்கரையாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.